பாஷ் இல் அரே செயல்பாடுகள் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்க போவது ஒரு அரே ஐ டிக்ளேர் செய்து அதற்கு மதிப்பை அசைன் செய்தல், டிக்ளரேஷன் இன் போது ஒரு அரே ஐ இனிஷியலைஸ் செய்தல், ஒரு அரே இன் நீளத்தையும் அதன் nஆவது எலிமெண்ட் இன் மதிப்பையும் கண்டறிதல், ஒரு அரே ஐ அச்சடித்தல். இந்த டியூட்டோரியலை தொடர உங்களுக்கு லினக்ஸ் இயங்குதளம் குறித்து தெரிந்திருக்க வேண்டும். அதற்கான டுடோரியல்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை காணவும். spoken tutorial.org. இந்த டுடோரியலுக்கு நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் 1204 GNU பாஷ் பதிப்பு 4110. பயிற்சிக்கு GNU பாஷ் பதிப்பு 4 அல்லது அதற்கு மேல் உள்ளவை பரிந்துரைக்கப்படுகிறது. அரேக்கான வரையறை மற்றும் அதன் சிறப்பியல்புகளுடன் ஆரம்பிக்கலாம். அரே என்பது பல மதிப்புகளுடன் கூடிய ஒரு வேரியபிள். அந்த மதிப்புகள் வெவ்வேறு வகை அல்லது ஒரே வகையாக இருக்கலாம். அரே இன் அளவிற்கு அதிகபட்ச வரம்பு ஏதும் இல்லை. அரே memberகள் தொடர்ச்சியானவையாக இருக்க வேண்டியதில்லை. அரே இண்டெக்ஸ் எப்போதும் 0 இல் ஆரம்பிக்கிறது. இப்போது ஒரு அரே ஐ டிக்ளேர் செய்து அதற்கு மதிப்பை அசைன் செய்வதை காண்போம். அரே ஐ டிக்ளேர் செய்வதற்கான சின்டாக்ஸ் declare -a அரே பெயர். அரே ஐ டிக்ளேர் செய்ய டிக்ளேர் கீவர்ட் பயன்படுகிறது. இது பாஷ் இன் ஒரு built இன் கமாண்ட் ஆகும். அரே ற்கு மதிப்பை அசைன் செய்வதற்கான சின்டாக்ஸ் அரே பெயர் ஸ்க்வேர் bracketகளினுள் இண்டெக்ஸ் எக்குவல் டோ ஒற்றை மேற்கோள்களில் மதிப்பு. இப்போது டிக்ளரேஷன் இன் போது ஒரு அரே ஐ இனிஷியலைஸ் செய்ய காண்போம். அரே ஐ ஒரே நேரத்தில் டிக்ளேர் செய்து இனிஷியலைஸ் செய்யலாம். எலிமெண்ட் ஒரு ஸ்பேஸ் மூலம் பிரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு எலிமெண்ட் உம் அடைப்புக்குறியினுள் இருக்க வேண்டும். சின்டாக்ஸ் declare -a அரே பெயர் எக்குவல் டோ அடைப்புகளில் ஒற்றை மேற்கோள்களில் எலிமெண்ட்1 எலிமெண்ட்2 மற்றும் எலிமெண்ட்3. ஒரு உதாரணத்தை முயற்சிப்போம். Ctrl Alt மற்றும் ட் விசைகளை ஒருசேர அழுத்தி டெர்மினலை திறக்கவும். இப்போது டைப் செய்க கெடிட் ஸ்பேஸ் array.sh ஸ்பேஸ் ஆம்பர்சாண்ட். ப்ராம்ப்ட் ல் இருந்து வெளியேற ஆம்பர்சாண்ட் ஐ பயன்படுத்துகிறோம். Enter ஐ அழுத்துக. இங்குள்ள கோடு ஐ உங்கள் array.sh பைல் ல் டைப் செய்க. இந்த வரி லினக்ஸ் என்ற அரே ஐ பின்வரும் elementகளுடன் டிக்ளேர் செய்கிறது: டெபியன், ரெட் ஹாட், உபுண்டு மற்றும் பெடோரா. இங்கே -a ஒரு பிளாக். இது மதிப்புகளை ரீட் செய்து அரே க்கு அசைன் செய்ய அனுமதிக்கிறது. ஸ்லைடுகளுக்கு வருவோம். அரே இன் நீளம் இந்த சின்டாக்ஸ் மூலம் பெறப்படுகிறது. $குறி கர்லி bracketகளினுள் ஹாஷ் அரே பெயர் ஸ்க்வேர் bracketகளினுள் @குறி. nஆவது எலிமெண்ட் இன் நீளம் இந்த சின்டாக்ஸ் மூலம் பெறப்படுகிறது. $குறி கர்லி bracketகளினுள் ஹாஷ் அரே பெயர் ஸ்க்வேர் bracketகளினுள் ந். இங்கே ந் என்பது கண்டுபிடிக்கப்பட வேண்டிய எலிமெண்ட் இன் எண். அரே இன் அனைத்து elementகளும் இந்த சின்டாக்ஸ் மூலம் அச்சடிக்கப்படும். $குறி கர்லி bracketகளினுள் அரே பெயர் ஸ்க்வேர் bracketகளினுள் @குறி. இப்போது டெக்ஸ்ட் எடிட்டர் க்கு வருவோம். இந்த வரி அரே லினக்ஸ் இன் elementகளின் மொத்த எண்ணிக்கையை காட்டும். இன் இன்டர்பிரிட்டேஷன் ஐ -e செயல்படுத்துகிறது. வரியின் முடிவில் n உள்ளதால் இதை சேர்த்துள்ளோம். அடுத்த வரி அரே லினக்ஸ் இன் அனைத்து elementகளையும் காட்டுகிறது. இந்த வரி அரே லினக்ஸ் இன் மூன்றாம் எலிமெண்ட் ஐ காட்டுகிறது. அரே எப்போதும் இண்டெக்ஸ் 0 இல் ஆரம்பிக்கும் என்பதை கவனிக்கவும். கடைசியாக மூன்றாம் எலிமெண்ட் இல் உள்ள எழுத்துக்களின் எண்ணிக்கையை காட்டுகிறது. டெர்மினலுக்கு வருவோம். முதலில் பைல் ஐ எக்ஸிகியூட்டபிள் ஆக மாற்ற டைப் செய்க சுமோட் ஸ்பேஸ் +x ஸ்பேஸ் array.sh. Enter ஐ அழுத்துக. டைப் செய்க array.sh
Enter ஐ அழுத்துக. வெளியீடு காட்டப்படுகிறது. அரே லினக்ஸ் ன் elementகளின் எண்ணிக்கை அல்லது நீளம் 4. அரே லினக்ஸ் ன் elementகள் டெபியன், ரெட் ஹாட், உபுண்டு மற்றும் ஃபெடோரா. அரே லினக்ஸ் ன் மூன்றாம் எலிமெண்ட் உபுண்டு. எதிர்பார்த்தது போல மூன்றாம் எலிமெண்ட் ன் எழுத்துக்களின் எண்ணிக்கை 6. இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. சுருங்க சொல்ல இந்த டியூட்டோரியலில் நாம் கற்றது ஒரு அரே ஐ டிக்ளேர் செய்து மதிப்புகளை அசைன் செய்தல், டிக்ளரேஷன் ன் போது ஒரு அரே ஐ இனிஷியலைஸ் செய்தல், ஒரு அரே ன் நீளம் மற்றும் அதன் nவது எலிமெண்ட் ன் நீளத்தை கண்டறிதல், மொத்த அரே ஐயும் அச்சடித்தல். பயிற்சியாக நீளம் 7 உள்ள ஒரு அரே நேம்ஸ் ஐ டிக்ளேர் செய்து elementகளின் மொத்த எண்ணிக்கையை கண்டறியவும், அனைத்து elementகளையும் அச்சடிக்கவும், 5வது எலிமெண்ட் ஐ அச்சடிக்கவும். கீழ்காணும் இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு contact@spoken-tutorial.org க்கு மின்னஞ்சல் எழுதவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டால்க் டோ ஆ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டம் வழியே கிடைக்கிறது. இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும். spoken-tutorial.org/nmeict-intro. இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.